ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். நம்ம இன்டர்வியூக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் தான் இது. ஸோ எல்பிஓ கிளியர் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சில பேர் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க. எல்பிஓ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நல்ல விஷயம். இன்னும் இன்டர்வியூ டேட் வரல, இப்போவே நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 hours இல்லை ஒரு 1.5 hours ஒதுக்குறது நல்லது. எல்பிஓ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு அவங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே வந்துட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. ரெண்டுலேயுமே இந்த சென்ஸ் நீங்கள் தமிழில் ஆன்சர் பண்ணிக்கலாம்னு பெரிய இஷ்யூ வராது. ஆனால் எல்பிடிலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தெரியணுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஓகே, தமிழ் கொஞ்சம் நம்ம பேசிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நம்பர் 1 சரியா. அடுத்தது ரெண்டாவது நீங்கள் என்னென்ன படிக்கணும், என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிடுங்க. இன்டர்வியூங்கும் போது ரொம்ப கஷ்டம் முடியாது அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்துட்டு இன்டர்வியூக்கு நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நம்ம இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஆஃப்லைனில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே நம்ம இன்டர்வியூஸ் வைப்போம் சரியா. ஆஃப்லைனில் ஃப்ரீயாகவே கின்ஸ் அகாடமியில் ஃப்ரீயாக ஐஓபி எல்பிஓக்கு ஃப்ரீயாக நம்ம இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஆன்லைனில் மட்டும் நம்ம பெய்டு வச்சுக்கிடுவோம். ஆன்லைன் இந்த சென்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ இருக்கும், ப்ளஸ்ஸு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த எல்லா விஷயங்களும் டாப் டு பாட்டம் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிடுவோம், ப்ராப்ளம் வராது. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே தெரிஞ்சு ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு செட்டப் கொடுத்து நானே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீல் பண்ணிடுவேன். இந்த ஆஃப்லைன் ஃப்ரீ இன்டர்வியூ வந்துட்டு டேட் நம்ம சொல்லுவோம். ஆன்லைனில் வந்துட்டு இன்டர்வியூ பேக்கேஜ் வந்து நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இப்போது இருக்குது, இப்போது போட்டிருக்காங்க. வேணால் இப்போ நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிடலாம். பட் அது 30 மெம்பர்ஸுக்கு தான் சரியா. ஏன்னா என்னால் நிறைய பேருக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இன்டர்வியூ எல்லாருக்கும் பண்ண முடியாது. அதனால் ஆன்லைன் இன்டர்வியூ, ஆன்லைனில் பேக்கேஜ் வைஸ் இருக்கக்கூடிய இன்டர்வியூ ஒன்லி வந்து 30 பேருக்கு தான். அதனால் அது கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். ஃப்ரீயாகவே கின்ஸ் அகாடமி தூத்துக்குடியில், கின்ஸ் அகாடமியில் தூத்துக்குடியில் மட்டும் தான் நம்மளுக்கு பிளேஸ் இருக்குது. ஸோ மற்ற இடங்கள் நான் கேட்டு பார்க்குறேன். மதுரையிலலாம் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கேட்டு பார்க்குறேன். பட் இப்போதைக்கு தூத்துக்குடியில் மட்டும்தான் நம்மளுக்கு இன்டர்வியூ, ஃப்ரீ இன்டர்வியூ. நம்ம ஆன்லைனில் இன்டர்வியூ தாண்டி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும், சில டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும், மற்ற எல்லா கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைக்கணும்னா அது நம்ம ஆன்லைனில் அது ஒரு பெய்டு கோர்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு 30 மெம்பர்ஸ் தான். அது வந்துட்டு ஒன்லி லிமிட்டட் தான், அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. நீங்கள் முதல் 30க்கு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே நான் மணி கூட திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு டைம் இருக்காது. 30 பேருக்கு மேலே எனக்கு பார்க்க டைம் இருக்காது. சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இனிமேல் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி 2 hours ஒதுக்கணும். ஃபஸ்ட்டு டெய்லி 2 hours ஒதுக்கி ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ உட்காந்து எழுதணும், அதை ரிஃபைன் பண்ணணும், அது ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத திருத்தினியமாக வாங்கணும். அது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ். ஃபஸ்ட்டு பேங்கிங் அவேர்னஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் வந்துட்டு திடீர் பாஸ் ஆகிருப்பீங்க, நிறைய பேர் எதிர்பாராமல் கிளியராக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பேங்கிங் அவேர்னஸ் தெளிவாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. பேசிக்கே தெரியாமல் நம்ம போய் மாட்டிடக்கூடாது. அடுத்தது எல்பிஓ பற்றி நல்லா படிங்க. இந்த 3 மட்டும் பண்ணுங்க. எல்பிஓடைய ரோல்ஸு அண்ட் ஐஓபி இது படிக்கணும். பேங்கிங் அவேர்னஸ் ஃபுல்லாக ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி படிக்கணும். மூணாவதாக உங்கள் செல்ஃப் இன்ட்ரோவை நீங்கள் எழுதணும். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே தயாராக இருங்க. நம்ம ஆஃப்லைன் இன்டர்வியூஸ் அண்ட் ஆன்லைன் இன்டர்வியூஸ் எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கூட இருப்பேன். நாங்கள் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சரியா. அது என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா பை பண்ணிக்கிடுங்க. என்னால் முடியாது சார், என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னா நோ இஷ்யூஸ், நம்ம ஆஃப்லைனில் ஃப்ரீ இன்டர்வியூ வைப்போம், அட்டன் பண்ணிக்கிடுங்க. பட் ப்ளீஸ் 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 உங்களுக்கு எல்பிஓ மெயின் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணாமல் போயிடாதீங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் போய் அங்கே போய் கொடுக்கும்போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு எல்பிஓ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி.
இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு விடக்கூடாது. ஸோ நான் 100% என்னை தயாராக வச்சுக்கிடணும். அதுக்கு நான் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் நான் இப்போ சொல்லிட்டேன். ஐஓபியுடைய டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். எல்பிஓவுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எல்பிஓ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத படிங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸ் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. செல்ஃப் இன்ட்ரோவை எழுதி வைங்க. இதெல்லாம் முடிச்சு வைங்க. அண்ணா அதுக்குள்ளே அடுத்த அப்டேட்டோட வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. இன்னைக்கு கிளாஸ் கிடையாததுக்கு ரீசன் என்னன்னா, நான் படிக்கல, இன்னும் தெளிவாக படித்து முடிக்கல. படிச்சிருக்கேன், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டியூஸ்டே இந்த மேரத்தானை தள்ளி வைக்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேரத்தான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பேங்கிங் அவேர்னஸ் பேங்கிங் நியூஸ் அண்டு செபி நியூஸ் செப்டம்பர் மந்த்துக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸு டியூஸ்டே 9 to 11 வச்சுருவோம். அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் ஒக்காபுலரி மேரத்தான் இருக்குது, அதுக்கும் மறக்காமல் வந்துடுங்க. சேம் டைம் 9 to 11. ஸோ மண்டே நைட்டு ஒக்காபுலரி மேரத்தான் இருக்குது, டியூஸ்டே நைட்டு நம்மளுக்கான செபி நியூஸ் அண்ட் பேங்கிங் நியூஸ் செப்டம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மேரத்தான் இருக்குது. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு வாரத்துக்கு என்ஜாய் பண்ணிடாதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, லைஃப் இருக்குது. அதை ப்ராப்பராக நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத என் மண்டையில் ஏற்றிக்கிடணும். நான் அடுத்த வருஷம் தீபாவளி நம்ம எல்லாரும் வேலையோட கொண்டாடணும், சரியா? ஸோ நம்ம வெப்சைட்லேயுமே மற்ற கோர்சஸ்க்கான ஆஃபர் போயிட்டுருக்குது. தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். கோர்ஸ் குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் சரி செய்ய பார்க்குறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பை.